அனைவருக்கும் வணக்கம். இது KTK.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன் உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். அதாவது நான் உங்களோடையும் நீங்க என்னோடையும் குக் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நம்மளோட காலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரம் திண்டுக்கல். அவங்க பேர் வந்து பிரேமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 டிஷ்ஷஸ் வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. அதாவது பேர் கேட்கவே வந்து வித்தியாசமாக இருந்தது. அதாவது பர்மா குழம்பு அப்படின்னு நம்மளோட கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு குழம்பு பண்ணுறாங்க. ஸோ அதோட செய்முறை, அந்த அவங்க யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து ஒரு ஹல்வா. ஹல்வாங்கும் போது ஜெனரலாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃப்ரூட்ஸில் பண்ணுவோம், இல்லாட்டி மைதா மாவில் பண்ணலாம், இல்லாட்டி கோதுமை மாவில் பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவை வச்சு ஒரு ஹல்வா பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஸ்ரீ, குயிக்காக முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 ஈஸி சிம்பிள் டிஷ்ஷஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பிரேமாவோட சேர்ந்து குக் பண்ண போகிறோம். அதாவது நான் அவங்களோட சேர்ந்து குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அவங்கள கூப்பிட்டுடலாமா? ஹலோ. ஹலோ, அங்கே பிரேமா இருக்காங்களா? எஸ், பிரேமா தான் பேசுகிறேன். நான் வந்து ஸ்ரீ பெரிய கருப்பன் பேசுகிறேன் ஃப்ரம் KTK.com ருசிக்கலேருந்து. ஹாய் ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் தென் உங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். என்ன நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்களா? ரெகுலர்லி பார்த்து நான் குக் பண்ணிடுவேன் இமீடியட்டா. குட் வெரி நைஸ். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க உங்களோட ரெசிபீஸை. ஸோ அதில் நான் வந்து பிக்கப் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பர்மா குழம்பு அப்படின்னு சொல்லி நம்மளோட கடலைப்பருப்பு வச்சு ஒரு குழம்பு பண்ணுறீங்க. ஆமாம். அந்த குழம்பும் அதுக்கப்புறம் கார்ன் மாவு வச்சு ஒரு அல்வா. ஸோ அதுவும் வந்து இன்ஸ்டன்ட் அல்வா. டெஃபினெட்லி. ஸோ அதனால தான் குயிக்காக செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் தான் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணேன். சூப்பர். அதனால தான் வந்து உடனே செலக்ட் ஆயிட்டீங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு 30 minutes சோக் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதையும் சோக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பர்மா குழம்பு முடிச்சிடலாம். ஸோ ஒரு கடாய் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ கடாய் வந்து போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பிரேமா. இல்லை, பிஃபோர் தட் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இந்த கடலைப்பருப்பு அதோட சேர்த்து தேங்காய். ஒன் செகண்ட். அதே சீரகம் கொஞ்சம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறது வேலை தான் முதல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடலைப்பருப்பு வந்து நல்ல ஒரு கையளவு வச்சுருக்கேன் இல்லையா? ஓகே. சின்ன கப் அளவு இருந்தால் போதும். சின்ன கப். நம்ம குக் பண்ண கிரேவி வந்து அதிகமாக வரும் அது. ஸோ ஃபஸ்ட்டு பருப்பை உள்ளே போட்டுக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு நான் அரைச்சி பண்ணுற குழம்பு நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு டைமு. ஓகே. ஸோ கடலைப்பருப்பு உள்ளே சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து எவ்வளோ தேங்காய் வேணும்? சும்மா 2 பீஸ் இருந்தால் போதும். சரி, கொஞ்சமாக 2 பெரிய பீஸ். ஓகே. ஸோ கொஞ்சமாக தேங்காய். அப்புறம் ரொம்பவும் கம்மி பண்ணிடக்கூடாது, ரொம்ப வளவலன்னு ஆயிடும். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டியா இருக்கணும். ஓகே. அண்ட் தென் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே. சின்ன வெங்காயம் வந்து தோலை உரிச்சிட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம். அண்ட் தென் பூண்டு ஒரு 2 பல்லு. ஒரே ஒரு செகண்ட். இப்பதான் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேன். பூண்டு ஒரு 2 பல்லு. ஓகே. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் விட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். திரும்ப ரிப்பீட் பண்றேன் நான் எல்லா இன்கிரீடியன்ஸையும். கடலைப்பருப்பு, தேங்காய், சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், கார்லிக். ஓகே, சூப்பர். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. ஸோ தண்ணி விட்டு வாட்டர் விட்டு அரைச்சிக்கணும். அதாவது கடலைப்பருப்பும் தேங்காயும் கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல இருக்கணும். தேங்காய் கம்மியா போனா இது வந்து ஒரு 75% இருக்கணும். மேக்ஸிமம் 80% இருக்கணும் கடலைப்பருப்புக்கு. ரொம்ப தேங்காய் கம்மி பண்ணிடக்கூடாது. ஓகே, குட். ஓகே. ஸோ இதை போட்டு இப்போ நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது ரொம்ப கூட பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே. ஒரு அளவுக்கு ஒரு 90% பேஸ்ட்டாக இருந்தால் போதும். ஓகே. ஸோ 90% பேஸ்ட்டாக ஆனால் போதும் அப்படின்னு இருக்காங்க. அதனால நான் 90% பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன். ஸோ நம்மளோட அதுக்குன்னு எல்லாமே ரொம்ப மேஷ் ஆகாம இருந்துடக்கூடாது. கொஞ்சம் இட் ஷுட் பி லைக் ரொம்ப சட்னி பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் விட்டேன். ஓகே. ஸோ அதெல்லாம் அரைச்சி இப்போ ரெடியாக இருக்குது. கடாய் இந்த சைடு ஆன் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயா? ஆமாம். ஸோ கொஞ்சோண்டு ரிஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கிறேன். ஸோ அது ஊற்றுறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க அதில். ஓகே. சட்டி நல்லா காயட்டும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே.
அண்ட் தென் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கீரி மட்டும். 2 பச்சை மிளகா கீரி போடணும் இல்லையா? கீரி போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி வந்து 4 கட் பண்ணிக்கோங்க. எத்தனை தக்காளி? ஒரு 2 தக்காளி போதும். இதெல்லாம் வதக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சா? ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கு. நான் தக்காளியை வந்து நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் சைடில். ஸோ 2 தக்காளி 4 பீஸா மட்டும். அது உங்க டேஸ்ட் பொறுத்து, புளிப்பு எவ்வளவு பிடிக்குமோ அது பொறுத்து. ஓகே. ஸோ இந்த ஆனியன்ல கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க, 2 கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலையும் போட்டாச்சு, நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வெங்காயத்தோட இப்போ தக்காளி போட்டுடலாமா பிரேமா? ஆமா, வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் தக்காளி போட்டுப்போம். ஆமா, தக்காளி வந்து வதக்கும் போது உடைஞ்சிடக்கூடாது. ஓகே. அந்த மாதிரி வதக்கணும். அதாவது உடையாம பூவா வந்து அப்படி வதக்கிக்கங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பக்குவமாக பார்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ அப்படின்னா ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது பேசிக்கலி தக்காளி. ஆமா, ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, லைட்டா. அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த கிரேவில குக் ஆயிட்டு நம்ம சாப்பிடும் போது தான் அப்படி வெளியே வரணும். தட் வில் கிவ் a different taste. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அந்த டேஸ்ட். அந்த புளிப்பு வந்து கிரேவியோட ஆட் ஆகிறதுக்கு பதிலா சாப்பிடும் போது அந்த டொமேட்டோல இருந்து வெளியே வந்தா நல்லா இருக்கும் இன்னும். என்னெல்லாம் டெக்னிக் பாருங்களேன். அதாவது புளிப்பு வந்து நம்ம குழம்பு தாளிக்கும் போது வதங்கக்கூடாது, நம்ம சாப்பிடும் போது அது இறங்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு சாப்பிடும் போது இறங்கட்டும் நம்மளுக்கு. ஸோ அரைச்ச வந்து பேஸ்ட்டையும் இப்போ உள்ள போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்ல கெட்டியா இருக்கு. ஸோ நல்ல தண்ணியை வச்சா கூட கொஞ்ச நேரம் நல்லா வதங்கின அப்புறம் கெட்டியாயிரும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், அது கொதிக்க கொதிக்க அப்படியே கெட்டியாயிடும். நீங்க தண்ணி நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு ரொம்ப நிறைய ஆட் பண்ணிட வேண்டாம். நாங்கள் வந்து இந்த கடலைப்பருப்பை வச்சு இங்கே சென்னையில் ஃபேமஸ் வந்து வடகரி தான். ஓகே, கிட்டத்தட்ட இப்படிதான் கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி அதில் வந்து எல்லா மசாலா சாமானும் சேர்த்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி நீங்கள் குழம்பு மாதிரி பண்ணுறீங்க. நாங்கள் ஆனால் இதில் தேங்காய்லாம் சேர்த்துருக்கீங்க, நாங்கள் வந்து சும்மா தூவ தான் செய்வோம். இது வந்து வடைக்கும் அந்த இட்லிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன். ஓ, வடைக்குமே இந்த குழம்பு நல்லா இருக்கும். ஆமா, உளுந்த வடைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழம்பு வந்து ஆறிடக்கூடாது, ஆறிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் இருக்காது. நல்ல சூடா அப்படி சுட சாப்பிடணும். ஓகே, தண்ணி ஆட் பண்ணிட்டீங்களா? தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கெட்டி ஆயிட்டே வருது. ஓகே, தண்ணி ஊற்றின உடனே சில்லி பவுடர் போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். ஃபர்ஸ்ட் உப்பு, அந்த நல்லா கலக்கிட்டு மிளகாத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ கடைசியா போட வேண்டியது வந்து பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள். கலருக்காக. இது வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து எப்படி, நல்ல ஒரு கெட்டி குழம்பு மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல, குழம்பு மாதிரி இருக்கணும் அது. நிறைய தண்ணி வேணும் பின்ன. அதாவது எப்படின்னா ஊத்தி சாப்பிட்ற குழம்பு மாதிரி இருக்கணும். நார்மலா நம்ம சாம்பார் வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பதத்துல இருக்கணும் அது. ஓகே, நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும், அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் கொதிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நல்லா கொதி வரட்டும். அது நல்லா தள்ளன்னு இப்போ கோச்சிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திறந்து பார்த்துடலாம். எஸ், அப்படி நல்லா நுர விட்டு நல்லா கோச்சிக்கிட்டு வருது. அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா இது டன், முடிஞ்சது. பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாமா ஸ்டவ்வை? ஆஃப் பண்ணிட்டு லைட்டா கொஞ்சம் மட்டும் மல்லித்தலை போட்டுருங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, சூப்பரா இருக்கும். ஓகே, ஆறாம சாப்பிடணும், சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓகே, நல்லா சூடா கொதிக்க இட்லி தள்ளி அப்படியே வந்து இதை சைடில் வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. வெரி நைஸ். ஸோ நம்மளோட பர்மா குழம்பு வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன் குயிக்காக எப்படி இருக்குது அப்படின்னு. இல்லை, ரொம்ப வித்தியாசமான ஒரு குழம்பு தான். ஒரு தால் அப்புறம் வந்து குழம்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நான் இது மாதிரி முன்னாடி சாப்பிட்டதில்ல. பர்மா குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதே அளவு தேங்காய் துருவல், சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் எடுத்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, அரைச்ச கடலைப்பருப்பு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு கொத்தமல்லி தூவி கலந்தா பர்மா குழம்பு ரெடி.
ஸோ வெரி நைஸ். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அல்வா. அது ஏன் அது இன்ஸ்டன்ட் அல்வா? ரொம்ப ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். பிளஸ் வந்து நம்ம அந்த இன்கிரீடியன்ட்காக தேடி போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நார்மலாவே இருக்கும். ஸ்வீட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம போய் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதை செய்யறதுக்கு. பட் இது வந்து அப்படி கிடையாது, ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாம். ஒரு 3 minutes 5 minutesல பண்ணிடலாம். 3 to 5 minutesல பண்ணிடலாம். சூப்பர். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டன்ட் அல்வா இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது வந்து பேஸ் வந்து நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லையா? ஆமா. ஓகே, ஸோ கார்ன்ஃப்ளவர் இருக்கு. ஸோ எவ்வளவு கார்ன்ஃப்ளவர்? 75 கிராம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்தீங்கன்னா 100 கிராம் சுகர். 4ல 3 பாகம் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர், 4 பாகம் வந்து சுகர். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும்? தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுமா இல்லாட்டி என்ன பண்ணணும்? ஆமா, தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, நல்லா வாட்டரா தண்ணியா இருக்கிற மாதிரி அதை கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். தண்ணி வந்து நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகுதான் நம்ம அடுப்புல வைக்கணும். ஓகே, ஸோ வந்து 3/4 பாகம் வந்து கார்ன்ஃப்ளவர், அதுக்கு வந்து 100 கிராம் வந்து சுகர். ஸோ ஒரு 3/4 கப் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்தா 1 கப் வந்து சர்க்கரை வந்து அப்படியேவா இல்லாட்டி பொடி பண்ணணுமா சர்க்கரையா? இல்ல, தேவையில்லை. தண்ணியில கரைக்க தானே போறோம், அதனால தேவையில்லை. நம்ம கன்வீனியன்ஸ் பொறுத்து கரைக்க கஷ்டமா இருந்ததுன்னா பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே ஏன்னா இன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, நான் வேலை வந்து அதிகமாக ஆக்கக்கூடாது, அதனால அப்படி போட்டுருவேன் சர்க்கரையை. இதுக்கு வந்து 1 கப் தண்ணியா? ஆமா, தண்ணி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. மாவுக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். அந்த கட்டி இல்லாம கரைச்சிக்கணும். ஓகே, ஏன்னா ஒரு இட்லி மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சி அதோட அதிகமா இருக்கணும். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இன்னும் தண்ணியா இருக்கணும். அது தண்ணியா இருக்கணும். ஓகே, இது வந்து நீங்களா ட்ரை பண்ண டிஷ்ஷா இல்லாட்டி எங்கேயாவது பார்த்து கத்துக்கிட்டீங்களா இல்லாட்டி யாராவது கத்து கொடுத்தாங்களா? என்னது இது, என்ன மாதிரி டிஷ்? இல்ல, இது வந்து ஹல்வா மிக்ஸ் மூலமா செஞ்சுட்டு வந்தோம் வீட்ல. ஹல்வா மிக்ஸ், அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் சரி இந்த மிக்ஸுக்கு பதிலா நம்ம ஏதாவது அந்த பவுடர் ரெடி பண்ணலாமே, எந்த பவுடர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பவுடர் சஜஷன் பண்ணி ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு ராகி பவுடர் எல்லாம் ட்ரை பண்ண ரொம்ப டிசாஸ்டர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே கார்ன்ஃப்ளவர்ல எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு ஒரு ட்ரையல் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் அதே ஃபாலோ பண்ணியாச்சு. சூப்பர். பாருங்க, உங்க வீட்லயே வந்து இருந்துகிட்டு இல்ல இது எல்லா சயின்ஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதாவது ஃபுட் சயின்ஸ். ஆமா, ஒரு ஃபுட் சயின்ஸ் லேபே வச்சிருக்கோம் வீட்ல. அதை நம்மளுக்கு கொண்டாந்து சேர்க்குறீங்க, வியூவர்ஸ்க்கு கொண்டாந்து சேர்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச். ஸோ நல்லா கரைச்சிட்டேன். ஸோ அதாவது இப்படி தண்ணியாக கரைக்கணும் அப்படின்னாங்க. ஸோ சூப்பராக கரைச்சி ரெடியாக வச்சிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமா? கரைச்ச பிறகு அதுல ஒரு இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு அதுல கேசரி பவுடரும் போட்டு கரைச்சிருங்க. ஓகே, என்கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் நேச்சுரல் கலர் இருக்கு, ராஸ்பெரி கலர். ஓகே, சேர்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நல்லா கரைச்ச பிறகு நம்ம அடுப்புல வச்சு குக் பண்ண வேண்டியதுதான். ஓ, ஸோ வந்து நம்ம கடாய் போட்டாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய்யை வச்சு ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாங்க பிரேமா. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டன்ட் அல்வா மிக்ஸ், இன்ஸ்டன்ட்டாக நம்ம கரைச்ச தண்ணி மாதிரி கரைச்ச அதுல ஊற்றிடணும். தண்ணி மாதிரி இன்ஸ்டன்ட்டாக கரைச்ச அல்வா மிக்ஸ் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து உள்ளே சேர்ப்போம். இதை வந்து இப்போ நம்ம கைவிடாமல் அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லையா? ஆமாம், கட்டிவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டும் போது லைட்டாக திரண்டு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும். ஓ, ஓகே. ஆனால் இன்ஸ்டன்ட்டாக முடிஞ்சிடுங்கிறீங்க. நம்ம ரொம்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயினான ஸ்டேஜே இந்த கிண்டல் தான். கிண்டுறது தான். ஸோ மெதுவாக வந்து கிண்டிகிட்டே இருப்போம். ஓகே, ஸோ இதை வந்து நான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா திரண்டு வர. நான் நல்லா கிளறிக்கிட்டு இருக்கேன் அல்வாவை. நல்லா திரண்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நெய் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம், ரொம்ப திகட்டிடும் அப்புறம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த அல்வா ஸ்டாப் பண்ணுற பக்குவம் சொல்லுங்க நம்மளோட மக்களுக்கு. அவ்வளோ அந்த கெட்டி பதம் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு அல்வாவோட பதம் வரும் பார்த்தீங்களா? ஆமாம், செமி சாலிடாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அல்வா வந்து நம்மளுக்கு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து உள்ளே போட்டால் நம்மளோட அல்வா வந்து ரெடி. முந்திரி பருப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலச்சி பவுடர், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். ஓகே, ஸோ
ஃபர்ஸ்ட் நெய் ஏன்னா விட்டுருக்கேன். அது வந்து அந்த தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கும் போதே ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டோம்னா அது ஒரு மாதிரி ஒரு பிட்டர் டேஸ்ட் வந்துரும். ஓகே ஓகே. பட் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தானே? ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நெய் வந்து நல்லா உருகியாச்சு. ஸோ முந்திரி பருப்பை தூக்கி உள்ளே போட்டுருவோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட சேர்த்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் அதையும் வந்து சேர்த்துக்க சொன்னாங்க. பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பவுடர், ஸோ அதுவும் போட்டுக்கலாம். ரொம்ப லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்துக்குவோம். ஓகே. ஸோ முந்திரி பருப்பு வந்து வறுத்தாச்சு. ஸோ அதையும் உள்ளே போடுவோம். ஆஹா, நம்மளோட சூப்பரான அல்வா. இதை நல்லா கிண்டுனா இப்போ வந்து டன். இந்த அல்வா வந்து ரொம்ப சூடாக தான் சர்வ் பண்ணணும். கொஞ்சம் ஆறிடுச்சுனாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசின் மாதிரி ஆயிடும். நல்லா இருக்கு, அந்த ஃபுல் டேஸ்ட் கிடைக்காது. ஃபுல் டேஸ்ட். ஏன்னா அல்வா வந்து எப்போவுமே சூடாக சாப்பிட்டா தானே சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட அல்வா வந்து இங்கே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட ஹல்வா, இன்ஸ்டன்ட் ஹல்வா. இப்போ நான் வந்து நம்ம முதல்ல பண்ண அருமையான பர்மா குழம்பு, ஓகே. ஸோ நம்மளோட 2 டிஷ்ஷஸும் இங்கே வந்து ரெடியாக இருக்கு. நான் வந்து இப்போ நம்ம ஆசையாக பண்ண இன்ஸ்டன்ட் ஹல்வா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிடுறேன். ஹல்வாவோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பருங்க, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிச்சு, நல்லாவும் இருக்கு. கார்ன்ஃப்ளவர் ஹல்வா. கார்ன்ஃப்ளவர் ஹல்வா பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் சோள மாவு, 1 கப் சர்க்கரை எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி அதோட நேச்சுரல் கலர் பவுடர் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். அடுத்து பேனில் நெய் விட்டு கரைச்ச சோள மாவை சேர்த்து நல்லா ஹல்வா பதத்துக்கு அப்பப்போ நெய் ஊற்றி கிண்டணும். அடுத்து இன்னொரு பேனில் நெய் விட்டு முந்திரியும் ஏலக்காய் பொடியும் போட்டு வதக்கி ஹல்வாவோடு சேர்த்து கலந்தா கார்ன்ஃப்ளவர் ஹல்வா ரெடி. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியை நம்மளோட வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள் பிரேமா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு எங்களோட சேர்ந்து இன்னைக்கு நீங்கள் குக் பண்ணதில்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. 2 டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் சொன்னது இன்னைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். உங்களை மாதிரி இன்னோவேட்டிவ் குக்ஸ் தான் நம்மளோட ஷோக்கு வந்து தேவை. நிறைய புதுசாக நிறைய ரெசிபிஸ் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் நம்மளோட வியூவர்ஸ்க்காக கொண்டு வரணும். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக குக் பண்ணி ஹாப்பியாக சாப்பிடணும். அதுதான் எங்களோட மெயின் எய்மே. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய். ஸோ இதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரெசிபி, உங்கள் ரெசிபியோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ இது எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9003091000. நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் k2k@newgenmedia.in. நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி புதுயுகம், நம்பர் 25A, கென்பி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கீகாடு தாங்கல், சென்னை 32. ஸோ இன்னைக்கு 2 டிஷ்ஷஸும் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. 2மே நல்லா இருந்துச்சு, நல்லா வந்திருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் தி டிஷ்ஷஸ். பாய்.